மத்திய அரசு முஸ்லீம்கள் மீதான மறைமுக தாக்குதல் எப்படியெல்லாம் நடத்தின்னு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். மாட்டு இறைச்சிக்கு ஒரு தடவை பிரச்சனை, மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது, மாட்டை அறுக்கக்கூடாதுன்னு சொன்ன அதே ஸ்டேட்டில் மாட்டு இறைச்சியை மேலை நாடுகளுக்கு உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அப்போ அது மட்டும் நியாயமாங்க? எத்தனை முஸ்லீம்கள் அடிக்கப்பட்டாங்க, சித்திரவதைப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் இதெல்லாமே மறைக்கப்பட்டு, ஆனால் அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்கு, மேலை நாடுகளுக்கு மாட்டு இறைச்சியை மாட்டை அறுத்து அவங்களே உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அப்போ அது மட்டும் நியாயமா? அப்போ மக்களுக்கு ஒரு நியாயம், சட்டத்துக்கு ஒரு நியாயமா? அப்போது சட்டம் என்பது அரசாங்கம் பின்பற்றுவதற்கல்ல, மக்கள் மட்டுமே பின்பற்ற வேண்டும். அதுவும் ஏழை எளிய மக்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ சட்டம் அரசாங்கத்துக்கோ அரசு அதிகாரிகளோ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதாங்க இன்றைய நிலை. ஒரு கடையில் மாட்டுக்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தா வாங்க காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? நல்ல இளம் மாட்டுக்கறி பாக்கெட் போட்டு வச்சிருக்காங்க. எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஃபுல்லா பேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. தெரியுதா? அலான் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட். எங்க? மும்பை, இந்தியா. இதை விட்டுருங்க, மும்பையிலேருந்து வருது. இதை பாருங்க, உத்தரப்பிரதேஷ், இந்தியா. மும்பையும் உத்தரப்பிரதேசம் எங்க அமெரிக்காவிலையா இருக்கு, இல்லை இந்தியாவில் இருக்கா? மாட்டுக்கறியை திங்கக்கூடாதுன்னு சொன்னவன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி பண்ணாம இருக்கணும்ல. இந்திய அரசாங்கம் தெரியாம ஏற்றுமதி பண்ண முடியுமா? மாட்டுக்கறியை முதல்ல அதிகமா ஏற்றுமதி பண்றது முதலிடம் இந்தியான்னு சொல்றாங்க. அப்ப அங்க உள்ள திங்க விடாம வெளிநாட்டுக்காரன் திங்க வச்சு என்னடா பண்றீங்க? ஒன்றும் புரியலடா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது ஹிஜாப்புங்க. ஆடை சுதந்திரம் எல்லாம் இந்த இந்திய நாட்டில் எல்லாருக்குமே ஆடை சுதந்திரம் இருக்குது. அவங்கவுங்க என்ன விருப்பப்படுறாங்களோ போடலாம், அவங்கவுங்க விருப்பப்படுற மாதிரி ஹேர் கட் பண்ணலாம், அவங்கவுங்க விருப்பப்படுற மாதிரி வாழலாம், எல்லாமே. ஆனால் முஸ்லீம் பெண்கள் மட்டும் ஹிஜாப் அணியும் பர்தானியும் தடை. ஹிஜாப் அணிந்து எங்கே வரக்கூடாது, ஹிஜாப் போட்டணும் கிளாஸில் வரக்கூடாது, காலேஜில் வரக்கூடாது, ஒர்க் பண்ணுற பிளேஸில் வரக்கூடாது. ஏங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்க? அது எங்களுடைய உரிமைங்க, எங்களுடைய பாதுகாப்பாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், அதனால் நாங்கள் வியர் பண்ணுறோம். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை எடுத்ததுனால இன்னைக்கு 2025 பல ஒர்க்கிங் பிளேஸில் ஹிஜாப் போடாதீங்க, எல்லாரும் இருக்கிற மாதிரி காமனாக இருங்கன்னு சொல்கிற பல பேர் இருக்காங்க தெரியுமா? இந்த ரீசன்னாலே இன்னைக்கு முஸ்லீம் பெண்கள் வெளியே வேலைக்கு செல்ல முடியலைங்க. இதுவுமே பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற கட்சிகளோட மறைமுக தாக்குதல் தாங்க. அப்போ முஸ்லீம்கள் என்ன தான் பண்ணணும்? இந்திய நாட்டில் வாழணுமா வாழக்கூடாதான்னே சொல்லிடுங்க. இன்னுமே போக போக வரக்கூடிய நாட்களில் இன்னுமே பல தரப்பட்ட தாக்குதல்கள் முஸ்லீம்கள் மீது இதே மாதிரி நடந்துனே இருக்கும். அது எங்களால் பொறுத்துக்க முடியல. இன்றைக்கி நானே இந்த வீடியோ போடுறேன்னா என்னால் தாங்க முடியல. யோசித்து பார்த்தேன்னா நான் படிச்சிருக்கேன், நான் யோசிக்கிறேன், என்னடா பர்டிகுலராக முஸ்லீமையே டார்கெட் பண்ணுறாங்களே அப்படின்னு கஷ்டமாக இருக்குங்க. மூணாவது பார்த்திங்கன்னா சாலையில் நமாஸ் படிக்க தடை. வருஷத்தில் வரதே ரம்ஜான், பக்ரீத் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பண்டிகை. அந்த நாளில் ஓரளவுக்கு மக்கள் கூடி நமாஸ் படிக்கிறது கடமையாக வச்சுருக்காங்க. அப்போது மசூதிக்குள்ளே மக்கள் அட் அ டைமில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வராங்க, அதுவும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வராங்கன்ற பட்சத்தில் மசூதிக்குள்ளே இடம் பற்ற மாட்டேங்குது. அதனால் மசூதிக்குள்ளேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே நின்று படிக்கிறாங்க. அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் எங்களுக்கு உரிமை இல்லையாங்க? எத்தனை இந்துக்கள் பண்டிகை, எத்தனை கிறிஸ்டின் பண்டிகை, எத்தனை திருவிழாக்கள், எத்தனை பொது விழாக்கள், சாலையில் எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு, எத்தனை பிரச்சனைகள் நடக்குது. இருந்தாலுமே மற்ற மதத்தவர் மற்ற மக்கள் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது வருஷத்தில் 1 நாள் 2 நாள் நாங்கள் அரை மணி நேரம் படிக்கிறதுக்கு நமாஸுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா வக்ஃப் வாரியத்திலே முஸ்லீம்களுக்கு தடை. முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வாரியத்தில் முஸ்லீம்கள் அல்லாத மக்கள் இருக்கணும். முஸ்லீம்கள் 10 பேர், முஸ்லீம்கள் அல்லாத பிற இனத்தவர்கள் 12 பேருங்க. அது மற்ற மதத்தில் இருக்கிற அறநிலைத்துறைக்கோ மற்ற ட்ரஸ்ட்டுங்களுக்கோ அந்த மாதிரி கிடையாது. அவங்கவுங்க ட்ரஸ்ட்டில் அவங்க பர்டிகுலர் ரிலீஜன் பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் முஸ்லீம் வாரியத்தில் மட்டும் முஸ்லீம்கள் இல்லாமல் பிற மதத்தவர்களும் இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கான உரிமைகள் எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் இந்திய முஸ்லீம்கள் நாங்கள் சொல்லி பெருமைப்பட்டிருக்கோம், நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆனால் எங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கிறதே இல்லை. இதெல்லாமே தான் உறுதிப்படுத்துது முஸ்லீம்கள் இந்திய முஸ்லீம்கள் அப்படின்னு நாங்கள் பெருமைப்பட்டாலுமே. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா
உங்களுக்கே எதுலேயுமே உரிமை கிடையாது கிடையாது கிடையாதுன்னு தாங்க இந்த அரசாங்கம் எங்களுக்கு மறுபடியும் சொல்லினே இருக்குது. ஆடை அணிய உரிமை கிடையாது, சாப்பிட உரிமை கிடையாது, நமாஸ் படிக்க உரிமை கிடையாது, எதுக்குமே உரிமை கிடையாது. இன்னும் எவ்வளோங்க சித்திரவதை பண்ணுவீங்க முஸ்லீம்களை? இது யார் கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. அந்த காலத்தில் ப்ரெஸ்ஸில் ஒரு கொஷின் கேட்டாலே அரசாங்கம் பயந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் கொஷினே கேட்க முடியல. கேட்டாலும் எங்கேயுமே அது படலை. கொஷின் பத்திரிகையாளர்கள் மட்டும் கிடையாது, அது கோர்ட்டுக்கே போனாலுமே எடுபடி ஆகலைங்க. கடைசியாக ஒன்று மட்டும்தாங்க எனக்கு தெரியுது. இந்த சுதந்திர இந்தியாவில் இந்திய முஸ்லீம்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அவங்க அடிமைப்படுத்தப்படுகின்றனர், மறைமுகமாகவும் நேரடியாகவும். இதுதாங்க உண்மை. இந்த வீடியோவில் நான் சில விஷயத்தை பற்றி மட்டும்தாங்க பேசினேன். இன்னும் பல பிரச்சனைகள், பல தாக்குதல்கள் முஸ்லீம்கள் மேலே நடந்துனே தாங்க இருக்குது. நன்றி.